பெண் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் முதற்கொண்டு ஒரு பகுதியை நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு சொல்றாரு, இதோ உங்களோட பேசுற வாய் என் வாய் தான் என்பதை உங்களுடைய கண்களும் என் தம்பியாகிய பென்யாமீனுடைய கண்களும் பார்க்கறது. அதனால நீங்க எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை சகல கனம் எல்லாத்தையுமே எனக்கு அப்பா கிட்ட சொல்லுங்க, சொல்லி சீக்கிரமா இங்க வர்றதுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து தன் தம்பி ஐய பென்யாமீனை கண்ட உடனே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு உதாரணமாக அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதாரு யோசேப்பு. அதுக்கடுத்து பாருங்க, பென்யாமீனும் யோசேப்பை கட்டி கொண்டு அழுதார். அதுக்கடுத்து எல்லா சகோதரர்களையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு யோசேப்பு அழுறாரு பாருங்க. அதுக்கடுத்து எல்லாருமே யோசேப்போட நல்லா பேசுறாங்க. அதுக்கடுத்து யோசேப்பின் சகோதரர்கள் இங்க வந்தாங்க அப்படின்ற செய்தி பார்வோனுடைய அரண்மனையில எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே பார்வோன் என்ன பண்றான் அப்படின்னா, பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் என்ன பண்றாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. சந்தோஷம் அடைஞ்சிட்டு யோசேப்பை நோக்கி பார்வோன் சொல்றாரு, நீ உன் சகோதரர்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கழுதைகள் மேல் பொதியேற்றி கொண்டு கானான் தேசத்துக்கு போய் உன் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களை உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இன்னும் பாருங்க, உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசத்துல உள்ள நன்மையில எல்லாம் உங்களுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் உங்களுக்கு இட்ட கட்டளை அப்படின்னு சொல்றாரு. பாருங்கள், யோசேப்பின் மீது பார்வோன் கொண்ட நம்பிக்கை, அவன் மீது வைத்த அதீத அன்பு, அதன் மட்டும் இல்லாமல் ஒரு விசுவாசம், அவன் கடவுளுடைய ஆவியை, விசேஷித்த ஆவியை பெற்றவனாகையால் பார்வோனுக்கு அவன் மீது ஒரு அதீத நம்பிக்கை இருந்ததனால தான் அது அதிபதி பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்று அவனுடைய குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன் பார்வோன் அந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எதுக்காக அங்கே இருந்து கஷ்டப்படணும், இங்கே வந்தா ஒரு நாட்டில் அவங்கள வாசம் பண்ண செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் யோசேப்புக்கு கட்டளை இடுகிறவராக காணப்படுகிறார். பாருங்கள், அந்நிய தேசத்திலே ஒரு அதிபதியாக, ஒரு ராஜாவாக இருக்கிற நபர் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு அன்பானவராக காணப்படுகிறார் என்பதை இதன் மூலம் நாம் கண்டுகொள்ள முடியும். மேலும் பாருங்கள், அவருடைய யோசேப்புடைய தந்தை இங்கே வருவதற்கும் அவர்களுடைய பொருட்களெல்லாம் ஏற்றி கொண்டு போவதற்கும் உரிய வசதிகளையும் வண்டிகளையும் இங்கிருந்து அனுப்புவதற்காக பார்வோன் கட்டளை இடுகிறார். அப்போ யோசேப்பின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பார்வோன் செயல்படுவதை நாம் இங்கே கண்டு கொள்ளலாம். நாமும் பிறருடைய